ஹை ஹலோ இன்னைக்கு நம்ம மட்டப்பட்டி பூஜை கூலி படம் தான் பார்க்க போயிருந்தோம். வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் நல்லாவே இல்லை, மொக்கையா இருக்கு, ஐயா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ படுத்திருந்தாங்க. உண்மையில இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அனிருத் வேற பந்தயத்தை அடிக்கிறோன்னு சொல்லி பில்டப் பண்ணியிருந்தாரு. ஒரு பக்கம் நாகார்ஜுன வேற 100 பாஷா 1000 பாஷான்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிதான் வந்து தகலை படத்துலையும் சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு படம் எப்படியும் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் பார்க்க போயிருந்தோம். இன்னொன்னு என்னன்னா, ஸ்ருதிகாசன் வேற நடிச்சிருந்தாங்க. அக்கா ஸ்ருதிகாசன் நடிச்ச படம் எதுவுமே இதுவரை உருப்பட்டதே இல்லை. இந்த படம் எப்படி உருப்படுன்னு சொல்லி தான் பார்க்க போயிருந்தோம். உண்மையிலே படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு மேன்ஷன் நடத்திட்டு வர்றாரு. அதுல வந்து சலுகைகளை அள்ளி தர்றாரு படிக்கிற பசங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. தண்ணி அடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ற, ஆன் ஸ்கிரீன்ல அட்வைஸ் பண்ற காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஆனால் அந்த படம் உண்மையிலேயே வந்து எப்படின்னா, ஆக்ஷன் ரீதியாக வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. நடுவில் கொஞ்சம் இன்ட்ரோல் பிளாக்லாம் சூப்பராகவே இருந்தது. இதில் என்ன ட்ராபேக்னா, அனிருத் வேறு நடுவில் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு. பிஜிஎம் போட்டிருக்கலாம். பிஜிஎம் போட்டது பதில் லூசுத்தனமாக கத்தி 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 படத்தை நாஸ்தி பண்ணி வச்சிருக்காரு. அந்த டிஸ்கோ பிஜிஎம்மே ஃபுல்லாக போட்டிருக்கலாம். டிஸ்கோ பிஜிஎம்மே வந்து போட்டிருந்தாலும் படம் ஃபைட்டாக நல்லா இருந்திருக்கும். ஃபைட்டுக்கு நடுவில் கத்துறது, ரஜினி வரும்போது கத்துறதுன்னு சொல்லி பில்டப் ஷாட் கொடுக்குறேன்னு சொல்லி தேவையில்லாமல் கத்தி 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 பைத்தியமாக இது பண்ணி வச்சிருக்காரு. ஒழுங்காக பிஜிஎம்ஐ போட்டு தொலைஞ்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபைட் ஸ்டென்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாகார்ஜுனா அந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா பார்த்தா வில்லன் மாதிரியே இல்லை. ஆக்சுவலி வந்து மலையாள ஆக்டர் மஞ்சுமல் பாய்ஸில் நடித்தவர் தான் உண்மையான வில்லன் மாதிரியே இருக்காரு. நாகார்ஜுனா பாவம் பரிதாபமாக இருக்காரு. அவருக்கு வந்து வில்லனை பிரிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு அதிகமாக ஸ்கோப்பு கொடுத்து நாகார்ஜுனா டம்மி ஆக்கி வச்சிருக்கானுங்க. எதுக்கு அவரை வில்லனாக போட்டாங்கன்னு தெரியல. அந்த கேரக்டருக்கு வெயிட்டாகவே இல்லை, சரியாகவே எழுதலை அந்த கேரக்டரை. அப்புறம் பார்த்தா ஹீரோ கேரக்டர் கூலியாக இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேன்ஷன் ஆரம்பிச்சிருக்காரு. கூலியா இருந்தவனுக்கு அவ்வளோ காசு, மேன்ஷன் ஆரம்பிச்சு நடத்துறவருக்கு எப்படிதான் இருக்குன்னு தெரியல. ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்குறவனுக்கே அவ்வளோ காசு வர மாட்டேங்குது. இவர் கூலியா இருந்துட்டு மேன்ஷன்ல வந்து ரன் பண்ற அளவுக்கு அவ்வளோ காசு, கரண்ட் பில்லாம் எப்படி கட்டுவாரு? அதெல்லாம் ஒன்றுமே புரியல. லாஜிக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. சத்யராஜ் கூலியா இருந்திருக்காரு, அப்புறம் சயின்டிஸ்டா மாறிடுறாரு. கூலியா இருந்தவன் எப்படி சயின்டிஸ்டா மாறினான்னு தெரியல. கூலியா எப்படியும் 30 வயசுல கூலி வேலை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் படிச்சு இவர் எப்படி சயின்டிஸ்டா மாறினான்னு தெரியல. அதில் ஒரு லாஜிக் அடி. அப்புறம் பார்த்தா சயின்டிஸ்டா என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா ஏதோ பணத்தை உட்கார வச்சு பணத்தை எறிகிற மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சு தொலைஞ்சிருக்காரு. அதை வச்சு வில்லன்களுக்கு வந்து கொலை பண்ண தெரியுது, ஆனா பணத்தை வந்து டிஸ்போஸ் பண்ண தெரியலையா. அப்படி ஒரு லாஜிக்கே இல்லாத வில்லனுங்க மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்க. சரி சரி வில்லனுங்க என்னதான் பண்றானுங்க பார்த்தா தங்க வாட்சை கடத்துறானுங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்கனை திருடி கடத்துறானுங்களாம். அந்த மாதிரி ஒரு போதையை கடத்துறானுங்க சொல்லிட்டா ஒரே டெம்ப்ளேட்டா இருக்குன்னு சொல்லிடுவோன்ட்டு கொஞ்சம் மாத்தி யோசிக்கலான்ட்டு இந்த மாதிரி யோசிச்சு வச்சிருக்கானுங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். இன்ட்ரோல் பிளாக்லாம் நல்லாவே தான் இருந்தது. முடிச்சிடலாமான்னு சொல்லி இன்ட்ரோல் பிளாக்கை முடிக்கிறாரு, நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபாக கொஞ்சம் பரபரன்னு போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து நாகார்ஜுனெலாம் கொன்னுடுறாங்க. வில்லனான நாகார்ஜுனெலாம் கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கை போட்டாங்க, எதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை போட்டாங்க, எதுக்கு அந்த இது 2 நிமிஷம் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது ஃப்ளாஷ்பேக்கு. பட் எதுக்குன்னு ரீசன் தெரியல. அவர் வாயிலே எல்லா கதையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரின்னு வேணும்ன்ட்டே வந்து அது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு தெரியாம வந்து அந்த இதில் பேசி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சிஜி பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியாமல் கடைசியில் ஏதோ பண்ணி 2 நிமிஷத்துக்கு முடிச்சு விட்டு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு வச்சிட்டானுங்க. ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் ஒன்று அந்த வாயில் சொல்லியிருக்கக்கூடாது, ஃப்ளாஷ்பேக்லேயே ஃபுல்லாக போட்டு சொல்லியிருக்கலாம். இவங்க தேவையில்லாமல் வாயிலையும் சொல்லிட்டு இந்த 2 நிமிஷம் வில்லன்லாம் கொண்டுட்டு படத்தை முடிக்கும் போது கடைசியில் தூக்கின்னு போய் ஃப்ளாஷ்பேக்கை ப்ளேஸ் பண்ணது ஒரு ராங்கான பிளேஸ்மெண்ட் என்னை பொறுத்த வரையும். ஒன்று அந்த வில்லனை கொள்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், இல்லை நடுவில் எங்கேயாவது சொல்லியிருக்கணும். அதை தப்பு பண்ணிட்டாங்க. ஃப்ளாஷ்பேக் பிளேஸ்மெண்ட் சரியில்லை. ஸோ படத்தை வந்து மொத்தமாக எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மொக்கம்தான் சொல்லணும். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு ரஜினி வெறியராக இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். ரஜினிக்காக நான் பார்ப்பேன்பா அப்படின்னு சொன்னால் போய் ஒரு வாட்டி பார்த்து